ஹாய், பிரைஸ் லார்ட். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்றைக்கி முக்கியமான ஒரு 3 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். கிருபை அளிக்கப்படுறதுனால பாவத்தில் தொடரலாம் அப்படின்ற கருத்தை இந்த இடத்துல நிறுத்தப்படுது. 2வதாக பார்த்திங்கன்னா, விசுவாசிங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க அப்படின்ற ஒரு நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிது. 3வதாக பார்த்திங்கன்னா, நீ நீதிமான் ஆக்கப்பட்டன்னு சொல்லி இத்தனை அதிகாரத்துலேயும் உங்களுக்கு சுட்டி காமிச்சேன் இல்லையா? நீ நீதிமான் ஆக்கப்படுறதுக்கான சான்று என்னன்னு சொல்லி நீங்கள் 3வது பாயிண்டில் பார்ப்பீங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, போன அதிகாரத்தில் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனால எப்பா ராசா, கிருபை பெருகும்படிக்கு நான் பாவத்திலேயே நிலை நிற்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லாத. பாவத்துக்கு நீ மறிச்சிட்டல, அப்போ எப்படி இனி அதில் நீ பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோட அப்படி நினச்சிட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டினோட முடிக்கிறாரு. 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா, மரித்தோர்லேருந்து கிறிஸ்து எழுந்துட்டாரு, இனி மறிக்க மாட்டாரு, மரணம் அவரை இனி ஆண்டு கொள்ளாது அப்படி நீ நம்புற தானே? ஏன்னா அவர் மறிச்சது எப்படின்னா, பாவத்துக்காக ஒரே தரம் தான் மறிச்சாரு. இப்போ அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாரு. அதே மாதிரி தான்ப்பா நீயும் நானும் பாவத்திலிருந்து மறித்து அவர் கூட சிலுவையில் அறையப்பட்டு மறித்து நம்ம அதிலிருந்து மீண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பிழைத்திருக்கிறோம், இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுக்காக. சரிங்களா? அதை நீ எப்பவும் மறக்கக்கூடாது. அப்படி நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ஆகையால் நீ இப்படி பிழைச்சிருக்கிறது தேவனுக்காக பிழைச்சிருக்கிறதுனால உங்களோட சரீரத்தில் பாவம் இனி ஆளாதிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாரு. பாவம் இனி ஆளாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3வது பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா உங்களை பாவம் ஆளுகை செய்யாது. ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், பாவம்ன்றது ஒரு ராஜா, அவனுடைய ராஜ்யத்துக்கு பேர் மரணம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் முன்னாடி அக்கிரமத்தை செய்யறதுக்காகவே உங்களுடைய அவயவங்களெல்லாம் அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமையாக யாருக்கு ஒப்பு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அந்த பாவன்ற ராஜாக்கு ஒப்பு கொடுத்து வச்சுருந்தீங்க. உங்களுடைய அவயவங்களெல்லாம் கருவியாக மாற்றி எதுக்கு? அக்கிரமத்தையும் அசுத்தத்தையும் செய்யறதுக்காக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மூளையை எடுத்துக்கோங்களேன். மூளையில் எவ்வளோ ஒரு அசுத்தமான காரியங்களெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும். உங்கள் மூளையில் எவ்வளோ காரியத்தை நீங்கள் ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் கண்களால் எவ்வளோ அசுத்தமான காரியங்களை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் செவிகள்னால எத்தனையோ மனுஷ சத்தத்தை, எத்தனையோ வேண்டாத வார்த்தைங்களை, இதங்கள்லாம் எத்தனையோ வாட்டி கேட்டிருப்பீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் வாயினால எத்தனையோ சாபமான வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள், மேட்டுமையான வார்த்தைங்க, கசப்பான வார்த்தைங்க, இந்த மாதிரி உங்கள் வாயினால் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருப்பீங்க. உங்கள் உதடுகள், உங்கள் மூக்கு, இப்படி நீங்கள் உங்களுடைய அவயவங்களை எடுத்து யோசிச்சு பாருங்கள். உங்கள் இருதயத்தின் தியானம் எப்படி இருந்திருக்கு? இதுக்கு முன்னாடி எவ்வளோ அசுத்தம் நிறைஞ்சதாக இருந்திருக்கு. உங்கள் கரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் கரங்கள்னால நீங்கள் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருக்கீங்க. நான் இந்த பிக்சரெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கரங்கள்னால நீங்கள் பாவங்களாக இருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் செஞ்ச பாவத்தினால உங்களோட சரீரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கெடுத்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வயிறுனால கூட, ஏன்னா நீங்கள் போஜன பிரியனாக இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம செய்கிற பாவத்தினால எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி நம்மளுடைய அவயவங்களை நம்ம அநீதிக்கும் அக்கிரமம் செய்கிறதுக்கும் ஆயுதமாக மாற்றி நம்ம பாவன்ற ராஜா கையில் கொடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு ஆக்ஷன் பிளான் தரேன். இன்றைக்கி நீங்கள் சரியான டெசிஷன் எடுக்க போகிறீங்க. சரிங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்
உங்கள் அவயவங்களை வந்து இது வரைக்கும் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ராஜா கிட்டேருந்து உங்கள் அவயவங்களை வாங்கி உங்கள் அவயவங்களை நீதி செய்யறதுக்குரிய ஒரு அவயவமாக, நீதிக்குரிய ஆயுதமாக நீங்கள் மாற்றி அந்த உங்களுடைய அவயவங்களை நீதிக்குரிய அவயவமாக மாற்றி ஆயுதமாக மாற்றி தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் தேவனுக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதமாக மாற்றி ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிருபைன்ற ராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழ்ப்படிச்சு அவரோட ஆளுகைக்குள்ளே இருக்கிறனால அந்த கிருபையே என்ன பண்ணுன்னா பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பார்த்துக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற இந்த முடிவு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்கிறதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் வந்து அடிமையாக விட்டு கொடுக்க போகிறீங்களா, இல்லை நீதிக்கேற்ற ஒரு கருவியாக, தேவனுக்கேற்ற ஒரு அடிமையாக, தேவனுக்காக நான் என்னை வந்து அடிமையாக நான் விட்டு கொடுக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் சரியான முடிவு எடுங்க. சரிங்களா? உங்கள் அவயவங்களை வந்து நீங்கள் தேவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவர் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன நடக்கும் தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு வெட்கமாக தோன்றுது இல்லையா ஒரு காரியம், நம்ம தொடர்ந்து இந்த அதிகாரங்களை தியானிக்கும் போது சரி நம்ம இப்படியெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது, சரி நம்ம இப்படியெல்லாம் சாப்பிட்ருக்கக்கூடாது, நம்ம இப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெட்கமாக உங்களுக்கு தோன்றுது இல்லையா? இப்போ வெட்கமாக தோன்ற இந்த காரியத்தினால அன்றைக்கி உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். மரணம் தான். எப்படி மரணம்? ஸ்பிரிச்சுவல் டெத்து, இமோஷ்னலாக டெத்து அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கலாக நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் டெத் ஆகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டெத்து தான் உங்களுக்கு வந்து அதுக்கான பலனாக கிடச்சிருக்குது இல்லையா மரணம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து உங்கள் அவயவங்கள் எல்லாம் வந்து தேவனுக்கேற்ற ஒரு அடிமைகளாக, தேவனுக்கேற்ற ஒரு ஆயுதமாக உங்கள் அவயவத்தை வந்து நீங்கள் ஒப்பு கொடுத்தனால இதுக்கு என்ன தெரியுமா பலன் கிடைக்கும்? பரிசுத்தமாகுதல் பலனாக கிடைக்கும். அந்த பரிசுத்தமாகிறது தாங்க 3வது பாயிண்ட்டு. நீங்கள் நீதிமான் என்ற சான்றே பரிசுத்தமாகுதல் தாங்க. டெய்லியும் பரிசுத்தமாக்கப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் நீதிமானாவே தான் ஸ்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்படியெல்லாம் நான் வந்து இன்றைக்கி நான் சரியான முடிவு எடுத்துட்டேன், என்னுடைய அவயவங்களை வந்து நான் ஆண்டவருக்காக அடிமையாக நான் வந்து ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னா இனிமேல்ட்டு நான் பாவத்தில் விழுக மாட்டேனா, இனிமேல்ட்டு எனக்கு டெம்ப்டேஷன்ஸ் எல்லாம் வராதா அப்படின்னு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோடய அனுபவத்திலிருந்து உங்களுக்கான பதில் என்னென்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் தான் டபுள் ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு டெம்ப்டேஷன் வரும், சோதனை வரும், எல்லாமே வரும். பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களால் அதையெல்லாம் மேற்கொள்ள முடியும் ரொம்ப ஈஸியாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் தினமும் எழுந்த உடனே அந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடமாக நீங்கள் வந்து தினமும் அறிக்கை பண்ணி சொல்லுங்கள். 2வது இன்றைக்கி வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் உங்கள் அவயவத்தை டெய்லி எழுந்த உடனே ஆண்டவரே இன்றைக்கி என்னுடைய அவயவங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அடிமையாக விட்டு கொடுக்குறேன், உமக்கு அடிமையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணுங்கள். இந்த 2த்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்தாலும் உங்களால் இந்த சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியும். உங்களால் கண்டிப்பாக முடியும். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரோடு கூட இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.